அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு ராணுவத்திற்கு ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்னு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். இரண்டாவது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. கழகத்துடைய இளைஞரணிக்கோ இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமான பலம், முக்கியமான ஸ்ட்ரென்த். மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் முதல் பூத் வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு பலம் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. அதே மாதிரி கழக தலைவர் அவர்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் உடனடியாக களத்தில் இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. உதாரணத்துக்கு கடந்த 6 ஆண்டுகள் மட்டும் நீர்நிலைகளை தூர்வாடுறது, பொய்ப்பட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அவதூறுகளுக்கு பதில் சொல்வது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களுக்காக ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்கள், தொகுதி தோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம், கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலியில பாசறை பக்கம், கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா, இப்படி கழக பணி, மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி.